நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த நெல் நடவு நட்டு 10 நாட்கள் ஆன பிறகு ஒரு பயங்கரமான ஒரு மழை பெய்து அந்த பகுதியிலே தண்ணீர் நிறைய போனதுனாலே இந்த பயிர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு விட்டது. நிலத்திலும் கூட என்ன மாற்றம் ஏற்பட்டது என்று தெரியவில்லை. பயிர்கள் சாக ஆரம்பித்து விட்டது. இது இன்றிலிருந்து 40 நாட்களுக்கு முன்பதாக, அதாவது அக்டோபர் மாதம் 1 தேதியிலே இப்படிப்பட்ட நிலையில் இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட இந்த பயிர்கள் அழிந்தே போய்விடும் என்பதாக பயந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் வேஸ்ட் டீ கம்போசர் மற்றும் அமிர்த கரைசல், மாட்டு கோமியம் இவைகளை பயன்படுத்தி இந்த பயிரை மீண்டுமாக உயிர்ப்பிக்கிறதற்காக முயற்சி எடுத்தோம். நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த வயல் ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்டது போல வேஸ்ட் டீகம்போசர் மற்றும் இவைகளை பயன்படுத்தினது இப்பொழுது 40 நாட்கள் ஆகிவிட்டது. நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இந்த படமானது அசோலா, அதாவது களைகளை கட்டுப்படுத்துகிறதற்கு காற்றிலிருந்து தழைச்சத்தை கிரகித்து சேர்க்கக்கூடியதாகவும் மற்றும் மீனுக்கு, மாடுகளுக்கு, கோழிகளுக்கு தீவனமாகவும் இது பயன்படுகிறது. இதை கொஞ்சம் நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக வயலில் விதைத்தோம். இது இப்பொழுது ஏராளமாக வளர்ந்து இந்த வயல் முழுவதையும் மூடிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த 40 நாட்களில் மிக நேர்த்தியான முறையில் இயற்கை விவசாயத்தில் இது எவ்வளோ வளர்ந்திருக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள். அழிந்தே போய்விடும் என்பதாக நினைத்த பயிர் இப்பொழுது மிக சிறப்பான முறையில் வளர்ந்திருக்கிறது. வெளியிலிருந்து மழை பெய்து வரக்கூடிய தண்ணீரை தான் நாங்கள் இந்த வயலுக்கு உபயோகப்படுத்துகிறோம். இந்த நடவு நட்டவுடன் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி அது முழுமையாக அழிந்ததை வேஸ்ட் டீகம்போசர் மற்றும் மாட்டு கோமியம், அமிர்த கரைசல் போன்றவற்றை பயன்படுத்தி தான் மீட்டு கொண்டு வந்தோம். இப்பொழுது இந்த பயிர் இவ்வளவு செழுமையாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதற்குள்ளாக ஒரு பச்சை போர்வையை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதுவும் உங்களுக்கு நான் சொன்னபடி அசோலா என்று சொல்லக்கூடிய ஒரு பாசி. இந்த பாசியை நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளியிலிருந்து கொண்டு வந்து ஆங்காங்கே வயலிலே தூவினோம். அதற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் நாங்கள் நடவு நடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இவைகள் வளர்ந்து அழகாக ஒரு நிலத்திலே ஒரு பச்சை போர்வை ஏற்படுத்துகிறது. இதே அசோலா பிறகு காய்ந்து மண்ணுக்கு எருவாகிறது. இதை ஆடுகளுக்கு தீவனமாக, மாடுகளுக்கு தீவனமாக, கோழிகளுக்கு தீவனமாக நாம் நன்றாக இதை கழுவிவிட்டு பயன்படுத்தலாம். இதன் மூலமாக பால் உற்பத்தியை பெருக்கலாம், கோழியினுடைய எடையை கூட்டலாம், மீனினுடைய எடையும் கூட அதிகரிக்கும். இந்த இயற்கை விவசாயத்தில் நாங்கள் விளைவிக்கக்கூடிய இந்த தானியங்களை நேரடியாக வியாபாரிகளுக்கு விற்காதபடி அதை மதிப்பு கூட்டி அரிசியாக மாற்றி விற்பனை செய்து வருகிறோம். அதன் மூலமாக கிட்டத்தட்ட 40% எங்களுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த வருடம் எங்களிடத்தில் விளைவித்த வெள்ளை பொன்னியை நாங்கள் நல்ல முறையிலே அதிகமாக பாலிஷ் பண்ணாதபடிக்கு அரைத்து கிலோ 60 ரூபாய் என்ற அளவிலே இப்பொழுதும் வரைக்கும் விற்பனை செய்து வருகிறோம். இன்னும் கிட்டத்தட்ட கிச்சிலி சம்பா மற்றும் ஆந்திரா பொன்னி இவைகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 மூட்டை நெல் எங்களிடத்திலே, அதாவது 2019 ஜனவரியில் அறுவடை செய்யப்பட்டவைகள் இன்னும் இருக்கிறது. அரிசி விற்று தீர்ந்த பின்பு நாங்கள் அவ்வப்பொழுது அதை அரைத்து விற்பனை செய்து வருகிறோம். இப்படி செய்தால் மட்டுமே இயற்கை விவசாயத்தில் நாம் ஜெயிக்க முடியும். இங்கே பார்க்குறீங்க, இதெல்லாவற்றையும்
களை எடுத்த இந்த பயிர்கள் நன்றாக செழித்து வளரக்கூடியதாக இருக்கிறது. இது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு 15 ஒரு 17 மூட்டை அளவிலே ஏக்கருக்கு கிடைக்கும் என்பதாக நாங்கள் நம்புகிறோம். அதோடு நாங்கள் களைக்கொல்லி தெளித்திருந்தால் 400 ரூபாயிலேயே ஒரு ஏக்கருக்கு வேலை முடிந்திருக்கும். ஆனால் இயற்கை விவசாயம் செய்கிறபடினாலே அதை நாங்கள் தவிர்த்து இந்த இயற்கையாகவே கைகளினாலே களைகளை எடுக்கிற அந்த முறையை பின்பற்றி வருகிறோம். இப்பொழுது நீங்கள் பார்க்கிறது இது வாசனை சீரக சம்பா. ஒரு சில இடங்களிலே பயிர்கள் மழையினாலே அழிந்து போய்விட்டது. இதில் முக்கியமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறது என்னவென்றால், இந்த களை எடுக்காத பயிர்கள் கால் பயிர்கள் என்று சொல்லப்படதாக இருக்கிறது. நாமும் கூட முதல் தடவை இவைகள் களை எடுத்து விட்டோம். 2வது தடவை கூட களைகள் தீவிரமாக வளர்கிறது. அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். இந்த களைகள் தான் மிக மிக அதிகமான தொந்தரவை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு தடவை களை எடுத்து அடுத்தது இதே போல் வர்றதுனால இது இனிமேல் களை எடுக்கிறதுக்கு இனிமேலும் நிறைய செலவு பண்ணுகிறதுக்கு இயலாது. அதனால் இதை நாங்கள் இந்த களை எடுக்கிறத நிறுத்திட்டோம். களைகள் எப்படி இது வருதுன்னே தெரியல. சிலர் சொல்கிறாங்க மாட்டு எருவை நீங்கள் அப்படியே மக்காமல் போடுறதுனால இதெல்லாம் மாட்டு சாணத்திலிருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஆட்டு சாணத்திலிருந்து கூட வருதுன்னு பார்க்குறோம். அதனால தான் மண்புழு எருவாக்கி அதை நம்ம போடும்போது அதில் களைகள் அதிகமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. மண்புழு உரம் ஒரு பயிர் வகைகளுக்கு ஒரு தாய்ப்பால் போல் உள்ளது. ஸோ அதனால் இதை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மண்புழு உரத்தை பயன்படுத்துகிற விஷயத்தில் கொஞ்சம் தீவிரமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய களைகளை பெருமளவு நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். அதே போல் பாருங்கள், அந்த வரப்பெல்லாம் எவ்வளோ களைகளை எடுத்து போடப்பட்டிருக்கு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. சில இடங்களில் பயிர் ரொம்ப குறைவாக இருந்ததுனால அந்த களைகளுடைய நிலைமை, அது வரக்கூடிய வருமானவைகள் எல்லாம் பார்க்கும்போது சில இடங்களில் களைகள் எடுக்கிறத கூட நாங்கள் நிறுத்திட்டோம். பயிர் நல்லா இருக்கிற இடத்துல களைகள் எடுத்தோம். பயிர் நல்லா இல்லாத மிகவும் குறைவாக அல்லது இல்லாத இடத்துல களைகள் இருக்கிறத நிறுத்திட்டோம். ஸோ களைகளுக்கு ஆகிற கூலி நம்முடைய விவசாயத்துக்கு வருகிற பலனை விட அதிகமாக இருக்கிறதுனால அதை நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். முடிஞ்சால் ஒரு வேளை இந்த கிராஸ் கட்டர் வச்சு லேசாக அடித்து விடலாமான்னு யோசித்து கொண்டு இருக்கிறோம். நன்றி.